ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம அந்த சைனீஸ் ட்ராமாக்கான எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, ஹீரோ வந்து ஹீரோயினியை வீட்டுக்கு கூட்டு வரான். ஸோ ஹீரோயினிக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. என்னாச்சுன்ற மாதிரி கேட்கவும், அதாவது நான் வந்து சரியாக படிக்கவே இல்லை, அதாவது காலேஜெலாம் நான் முடிக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஆளும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நான் ஜெயிலுக்கெலாம் வேறு போயிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லவும், டக்குன்னு ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறான். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து உன் கால சூழ்நிலையால் உனக்கு எப்படிலாம் நடந்துருச்சு, ஸோ எல்லாத்துக்குமே நீ தான் காரணம்னு கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயினுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகிடுது. அப்போ நான் வந்து இன்னசென்ட், நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நீங்கள் நம்புறீங்களான்ற மாதிரி கேட்குறான். ஸோ அவனும் ஆமாம் நான் உன்னை நம்புகிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் செக்ரட்டரிக்கெலாம் ஆள் எடுக்கலை, நீ படிக்கிறது படிக்காது அது எனக்கு தேவையில்லை, ஆனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுறா, நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாகவும் இருப்பேன், உங்களை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவளுக்கு வந்து அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம நேற்று நைட்டு யார் கூட இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ கிட்ட சொல்கிறா, அது மட்டும் இல்லை நான் வந்து வர்ஜின் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. ஸோ ஹீரோக்கு வந்து தெரிஞ்ச பேர் நம்மளை தான் சொல்கிறா போல், ஆனால் இப்போ வந்து இவள் கொஞ்சம் பயந்துருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ இவகிட்ட இப்போதைக்கு நம்ம சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஸோ ஹீரோயினிக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, அதனால் இப்போ என்ன, நீ இப்போ என்னோடது, அதனால் நீ என்னை விட்டு போகக்கூடாது, புரிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஸோ இப்போவா நம்ம ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது அவள் சொல்கிறா, அது எப்படி போக முடியும், நம்ம தான் இன்னும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டே வாங்கலேன்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் நிற்கிறான். ஸோ அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், நாளைக்கு காலையில் நம்ம போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறலாம்டி, ஏன்டி இப்படி பண்ணுறேன்ற மாதிரி சொல்லவும், போங்க எனக்கு ஷையாக இருக்குது, நான் வந்து மேலே போகிறேன், லக்கேஜ் கொடுங்கன்ற மாதிரி சொல்லவும், உன் ஹஸ்பண்ட் இருக்கும்போது நீ எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஹீரோயினியை தூக்கிக்கிட்டு, அதாவது பிரைடல் ஸ்டைலில் ஹீரோயினியை தூக்கிக்கிறான், கூடவே அந்த லக்கேஜுமே தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் ரூம் இருக்குன்றனால அங்கே வந்து இறக்கி விட்டுறான். உன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைன்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது அவன் வந்துட்டு சொல்கிறான், இல்லை என் ட்ரெஸ்ஸு இந்த இதிலே இருக்கட்டும், இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு எதுக்கு நீ எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வராமல் கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வந்திருக்குன்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஆன்சர் பண்ணுறா பாருங்க, இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க நீ வந்து தெரியாத ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிற, அவன் பாரு என்னைக்காவது ஒரு நாள் உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா, எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஸோ இப்போ நான் டக்குன்னு வீட்டை விட்டு போனோம்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வைக்கணுமே, இதுனா வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸோ நீங்கள் சொன்னோன்னே நான் அப்படியே இந்த பையை எடுத்துகிட்டு வெளியே போயிடுவேன், அதுக்காக தான் இவ்வளோண்டு கொண்டு வந்தேன்ற மாதிரி சொல்கிறா. உடனே ஹீரோ வந்துட்டு அடிப்பாவின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து கால் பண்ணி செக்ரட்டரிகிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம வாங்கின எல்லா வீடையுமே வந்துட்டு ஹீரோயினி பேரில் எழுதி வைங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஏங்க அப்படிலாம் பண்ணுறீங்க, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ வந்துட்டு இன்னொன்று சொல்கிறான், இந்த மாதிரி அந்த காரில் வந்து நிறையா கோல்டெல்லாம் வச்சுருந்தேன்ல, 600 மில்லியனுக்கு ஒர்த்தானது, ஸோ அதுவுமே உனக்கு தான் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவளுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக ஆகுது. அப்போ வந்து அவன் டேபிளில் பிடிச்சி அவளை தள்ளி உட்கார வைக்கிறான். இனிமேல் வந்துட்டு ஏன்னா மிஸ்டர் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது, நான் உனக்கு ஹஸ்பண்ட், ஓகே, நான் யார் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அவள் வந்துட்டு ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கிட்டேருந்து விளைக்கிறான். ஸோ அவளோட ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்கலான்னு பார்த்தா அங்கே வந்துட்டு அவளுக்கு எட்டவும் இல்லை, இன்னொன்று வந்துட்டு அவள் ட்ரெஸ் வந்து அந்தளவுக்கு ப்ரிட்டியாகவும் இல்லையா. ஸோ அவள் வந்துட்டு அங்கே வைக்கிறதுக்கே யோசிக்கிறான். அப்போ ஹீரோ வந்துட்டு இதுக்கு தான் கொஞ்சமாச்சும் வளரணும், அதுக்காக நீ வந்து நல்லா சாப்பிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை வாங்கி அங்கே ஆங்கரில் மாட்டி விட்றான். ஸோ அப்போ அவள் சொல்கிறா, எனக்கு 20 வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே நான் எங்கிட்டு போய் வளர்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் குட்டி குட்டி ரொமான்ஸ்லாம் பண்ணியிருக்கான். அப்போ ஊடாலே ஹீரோயின் வந்துட்டு நீ ஒரு பர்வெட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கிச்சனுக்கு ஓடியாரான். ஸோ அப்போ வந்துட்டு இருந்தாலும் இந்த ஹீரோ பையன் வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்கேரியாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா கையை வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே டக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து விட்டுட்டுருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு அவள் கையில் இருக்கிற ஃபோன் நம்பர் பார்க்குறா. நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அவள் தூங்கிட்டு இருக்கும்போது கையில் ஏதோ எழுதியிருப்பான்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அது வந்து ஃபோன் நம்பர் தான் எழுதியிருப்பான். ஸோ இதை பார்த்தோன்னே நம்பர்லாம் வேறு எழுதி கொடுத்துட்டு போயிருக்கியா, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி கால் பண்ணுறேன். ஸோ ரிங் போகுது, ஆனால் இங்கே வந்துட்டு யார் ஃபோனோ அடிக்கிற மாதிரி அவளுக்கு கேட்குது. ஸோ அந்த சவுண்டை வச்சு போய் பார்த்தா ஹீரோ வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஹீரோனி என்னது இவன் ஃபோனில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட லைனை பார்க்குறா. ஆனால் அங்கே வந்து அட்டன் ஆகலை, பிகாஸ் ஹீரோக்கு வேறு கால் வந்திருக்கு. ஸோ அதனால் ஹீரோ தப்பிச்சான். ஸோ இப்போ அதை பார்த்தோன்னே இவர் இல்லையா அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து ஹீரோனி சொல்கிறா, இந்த மாதிரி நேற்று அந்த லாஸ்ட் நைட்டில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுல அப்படின்னு சொல்ல வரா. பட் டக்குன்னு வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறான். ஸோ இப்போ ஹீரோ வந்து டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி அவகிட்ட வந்து
அப்படி எப்படின்னு இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் ஹீரோயினிக்கு வந்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயத்தோடையே இருக்கான். ஸோ அப்போ ஹீரோயினி வந்துட்டு சொல்கிறா, எனக்கு ஆல்ரெடி நடந்ததே வந்துட்டு என்னால் இன்னும் மறக்க முடியல. அது வந்து ஒரு நைட்மேர் மாதிரி இருக்குது. நான் யார் கூட அப்படி இருந்தேன்னு என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ ஹீரோ வந்துட்டு சொல்கிறேன், நீ வந்து அன்னைக்கு எனக்கு வந்து காஃபியில் வந்து டக் கலந்து கொடுத்தது நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு ஆஹா நான் அப்படி பண்ணவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ ஹீரோ வந்துட்டு ஓ நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா, அப்போ இவ காஃபியில் இது பண்ணலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் சொல்கிறேன், ஸோ என்னால் இன்னும் அதை மறக்க முடியாதனால நம்ம 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு எதுவும் பண்ணாமல் இருப்போமே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோ வந்துட்டு சரி, ஆனால் நாளைக்கு நம்ம போயிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து சும்மா நார்மலாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா ஹீரோயின் வந்துட்டு தூங்கி எழுந்துக்கிறா. தூங்கி எழுந்து பக்கத்தில் பார்க்குற ஒரு ஆள் வந்துட்டு ட்ரெஸ்ஸு, ஒரு ஆள் வந்து ஷூ, ஒரு ஆள் ஆக்சசரிஸ்னு மெய்ட் வந்து 3 பேர் நின்றுட்டு அவளுக்காக அந்த இதெல்லாம் தராங்க. ஸோ ஹீரோயினுமே அதெல்லாம் வாங்கிட்டு ட்ரெஸ்அப்லாம் பண்ணிட்டு வரா. ஸோ அந்த மெய்ட்ஸ்லாம் வந்துட்டு வாவ் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, அவர் வந்து ஒரு வேலையாக வெளியே போயிருக்காரு, நீங்கள் பார்க்குக்கு போவீங்களா, அங்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொன்னாருன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுமே வந்துட்டு வேகமாக பார்க்குக்கு போகிறா. ஸோ அங்கே போயிட்டு அன்னைக்கு ராத்திரி மட்டும் அதெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் இப்படிலாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கான். ஸோ இப்போ சடனாக வந்து யாரோ ஹக் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயினியோட சீனியர் தான். ஸோ டக்குன்னு விலைக்கு விட்டுட்டு என்னாச்சு சீனியர்ன்ற மாதிரி கேட்குறான். ஸோ அவன் வந்துட்டு உனக்கு ஒன்றும் ஆகலை, இனிமேல் நான் உன்னை விட்டு போகலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ண வரான். அந்த நேரம் பார்த்து ஹீரோ வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினியை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அந்த சீனியர் போய் வந்துட்டு அங்கிள் நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம், அந்த பையனோட அங்கிள் தான் ஹீரோ. ஆக்சுவலாக ஹீரோக்கு 30 வயசு ஆகுது. ஸோ ஹீரோயினிக்கு 20 வயசு தான் ஆகுது. இது கொஞ்சம் ஏஜ் கேப் தான். ஸோ அப்போ வந்துட்டு அந்த பையன் சொல்கிறான், அங்கிள் நீங்களா, நீங்கள் எப்படி வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணலாம், உங்கள் 2 பேருக்கும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், நான் யாருன்னா வந்துட்டு நீயே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு சொல்கிறா, இவர் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவன் டக்குன்னு ஷோல்டரில் தட்டான், ஒழுங்காக சொல்கிறீன்ற மாதிரி. ஸோ அவன் வந்துட்டு சொல்கிறா, இவர் என்னோடய ஹஸ்பண்ட், நாங்கள் 2 பேரும் இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த சீனியர் பையனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னது மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போறியா, அவன் அவன் ஏஜ் என்ன உன் ஏஜ் என்ன, அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன ஃபோர்ஸ் பண்ணானா, இப்படி போய் வலிக்கு விழுந்துட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஒன்று ஹீரோ வந்துட்டு என்ன என்ன பேசிகிட்டு இருக்க, அவன் உன்னோட ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் விட்டு தெரியல, இங்கே பாரு ஹீரோயினி, நீ இவனை கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத, போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்காத ஹீரோயினி அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ சொல்கிறான், அவன் வந்து 2 வருஷமாக வந்துட்டு எங்கே இருந்தா ஏது இருந்தான்னு உனக்கு தெரியவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்குடா பயந்து போயிட்டு ஊருக்கு ஓடணும், என்ன ஆச்சுன்னா நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து இவன் ஒரு வாட்டி வந்து சொல்லியிருப்பான், நீ இந்த மாதிரி லவ்லாம் பண்ணுறியா இல்லையான்ற மாதிரி. ஸோ ஐ மீன் ப்ரப்போசலாக கேட்கலாம், சும்மா நார்மலாக கேட்டிருப்பான் போல். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை என் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த லவ்வெல்லாம் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லவும் அது இவனுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு போல். ஃபேமிலிகிட்ட கூட சொல்லாமல் கொள்ளாமல் வேறு ஊருக்கு ஓடி போயிட்டான். ஸோ அதைத்தான் ஹீரோ வந்துட்டு சொல்லிவிட்டு அவன் ஃபேமிலிக்கிட்ட கூட சொல்லலை, இத்தனை 2 வருஷமாக நான் தான் அந்த ஃபேமிலியை பார்த்துட்ருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவனை போட்டு திட்டிகிட்ருக்க, அவன் ஒரு பக்கம் போகாத, அவனை போய் கல்யாணம் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டு இல்லை நானாக தான் வந்துட்டு இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிடுறான். அதை கேட்கவே அந்த பையனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் அவன் சொல்கிறான், நான் வந்து உன்னை ரொம்பவே லைக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லவோ, என்னை லைக் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சீனியர், இந்த லைஃப்பில் எனக்கு வந்து ஹீரோ கிடச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், உனக்கு வந்து ஹீரோயினே 10 வருஷமாக தெரியும்டா, ஆனால் அவளுக்கு நீ வந்து என்ன பண்ண, அவள் ஃபேமிலி அவளை போட்டு எவ்வளோ புள்ளி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா, எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் நீ சும்மா மேலோட்டமாக எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க, எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தாண்டா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் தாண்டா சண்டை போட்டு இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த சீனியர் பையன் சொல்கிறான், என்னடி அவன் காசை பார்த்து மயங்கி வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ ஹீரோக்கும் வந்து அடிக்க போகும்போது ஒன்று ஹீரோயினி வந்துட்டு இல்லைங்க வேணாங்க விடுங்க அடிக்க வேணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ ஹீரோ வந்துட்டு சரின்னு விட்டுடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ இந்த மாதிரி பேசினதுக்கு அவகிட்ட சாரி கேளுன்ற மாதிரி சொல்லவும் அவனும் வந்துட்டு சாரி நான் வந்து உன்கிட்ட கத்தி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், நீ எதனால் அவளை விட்டுட்டு போனான்னு ஃபஸ்ட்டு நீ யோசிச்சுப்பாரு, அதுக்கப்புறம் வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். அப்போ ஹீரோயினி கிட்ட சொல்கிறான், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எவனாவது ஒரு பையன் கூட நான் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எனக்காக விட்டுங்க உனக்காக விட்டுங்கன்னா சொல்லக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஆனால் அவனுக்கு வந்து கொஞ்சம் காண்டாயிடுச்சு. ஸோ அவன் வந்து ஹீரோயினி கிட்ட பேசாமலே போயிட்டுருக்கான்.
வந்து ஹீரோயின் கேட்குறா, நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவன் வந்து சொல்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஆமாம் ஆமாம் போ அவனவே கட்டிக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லைங்க நான் வந்து அவனை தான் கட்டிக்க மாட்டேன், நான் உங்களுக்கு ஏற்ற ஆள் இல்லையோன்னு எனக்கு தோணுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்கே பாரு ஃபஸ்ட்டு நீ ஒன்றை நீயே குறைச்சி எழப்படக்கூடாது. அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ. சும்மா எல்லாத்துக்கும் பயந்துட்டு முன்னாடி வந்துட்டு சாரி அந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா சரியா, எனக்கு கோவமாக வருதுன்ற மாதிரி சொல்லவும், அடுத்தவன் வந்துட்டு நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஐயோ இந்த மாதிரிலாம் என்கிட்ட எதுவும் சொல்லாத, இது எனக்கு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு தூக்கிட்டு அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக போகிறான். ஸோ அங்கே போயிட்டு 2 பேருமே ஒன்றா நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக. அதுக்கப்புறமும் ஹீரோ கோவமாக தான் இருக்கான் போல். அப்போ வந்துட்டு ஹீரோனி சொல்கிறான், இந்த அங்கிள் இருந்தாலும் ரொம்ப தான் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ வந்துட்டு என்னது அங்கிளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவளை கிட்ட பிடிச்சி இழுக்கிறான். இங்கே பாரு என்கிட்ட மட்டும் நல்லா வாயடிக்கிறல, அந்த மாதிரி எல்லாருக்கிட்டேயும் மற்றவங்ககிட்டேயும் நீ நல்லா வாயடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இந்தா உனக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் பாக்ஸை தூக்கி போடுறான். ஸோ அவள் கேட்ச் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓ இது எனக்கா, ஃபஸ்ட் டைம் எனக்காகலாம் கிஃப்ட் தரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் தரீங்கல்ல, ஃபஸ்ட் டைம் நான் வந்து கிஃப்டெல்லாம் வாங்குகிறேன், இது என்னோடய ஃபஸ்ட்டு கிஃப்ட், ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கே பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா சரி இந்த அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டும் விட்டுறான். ஸோ அவன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இதை வந்து நீ எக்காரணத்தை கொண்டு கழட்டவே கூடாதுன்ற மாதிரி சொல்லவும், ஹீரோனி சொல்கிறான், நான் செத்தாலும் இதை கழட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கேன். ஹீரோ சொல்கிறான், எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்ஜரி இருக்குது, ஸோ நான் போயிட்டு முடிச்சுட்டு வரேன், நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயினுமே சரின்றா. ஹீரோ வந்து இதில் டாக்டர். ஸோ வீட்டுக்கு போன ஹீரோயினி வந்துட்டு அப்படியே வெஜிடேபிள்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணலான்னு போகிறா. அப்போ அங்கே வந்துட்டு ஹீரோட பாட்டி வராங்க. அவங்க ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே ஹீரோயினியை பார்த்துருப்பாங்க, ஆனால் ஹீரோயினி நோட் பண்ணியிருக்க மாட்டா. ஸோ அவங்க வந்துட்டு மனசுக்குள்ளே என்னோடய பேத்தி எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெஜிடபிளை கட் பண்ண போகிறாள். அப்போ உடனே பாட்டி ஓடி போயிட்டு, ஆமாம்மா இதெல்லாம் பண்ணாதம்மா, இது எவ்வளோ ஷார்ப்பான பொருள், நீ இந்த வேலையெல்லாம் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஹீரோயினி சொல்கிறா, நீங்கள் யார் பாட்டி அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவங்க சொல்கிறாங்க, வேணாம் இப்போதைக்கு நம்ம தான் ஹீரோட பாட்டின்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு, நான் இந்த வீட்டோட வேலைக்காரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ சரி சரி, நான் வந்து ஹீரோ எனக்கு இவ்வளோ பெரிய வீடு கொடுத்துருக்கான், ஸோ அவனுக்காக நான் சமைக்க கூட கூடாதா, நான் வந்து இது ரொம்பவே ஆசைப்பட்டு தான் செய்ய போகிறேன், ஸோ விடுங்க நான் கட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைம்மா ஹீரோ இதெல்லாம் பார்த்தா திட்டுவான், அது மட்டும் இல்லாமல் நீ இந்த வீட்டோட மகாராணி மாதிரி, ஸோ நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோயினி வந்துட்டு ஹீரோன்னு தான் மென்ஷன் பண்ணுறா. ஸோ அதுக்கு பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, அவன் தான் உன் புருஷன் ஆகிட்டான்ல, ஸோ நீ வந்துட்டு புருஷன்னு மென்ஷன் பண்ணி எதுக்கு ஹீரோனே சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும், பாட்டி நான் இங்கே புதுசு தான், ஸோ நான் மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும் எந்த மாதிரிலாம் பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்குறா. ஸோ அதுக்கு பாட்டியுமே வந்துட்டு நானும் உன்ன மாதிரி பொலைட்டாக தான் பேசுவேன், ஸோ நானும் உனக்கு சொல்லித்தரேன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அழுத்துறாங்க. ஸோ அந்த சவுண்டு கேட்டதும் ஹீரோயின் வந்துட்டு, இருங்க பாட்டி நான் போய் யாருன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா ஷான் உள்ள வந்து எதுக்காக நீ வர அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. ஸோ அவன்ட்டு சொல்கிறான், என்ன இந்த வீடு என்ன உன்னோடதுன்னு நினச்சியா, இந்த வீடு என்னோடது தெரியுமான்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உடனே ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறான், அன்றைக்கி தான் ஹீரோ வந்துட்டு சொல்லியிருப்பானே இந்த வீடு எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோயினி பேரில் மாற்றிடுங்கன்னு. ஸோ ஹீரோயின் வந்து கான்ஃபிடென்ட்டாக இது என்னோடய வீடுன்ற மாதிரி சொல்கிறான். இங்கே பாரு, ஹீரோ வந்து இப்போதைக்கு உனக்கு சும்மா தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாமல் அதுவும் என்னை ஜெலஸ் ஆக்குறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கான், நான் பெட்டி படுக்கைனா எடுத்துறேன், நீ ஒன்றுக்கு மாதிரியாக இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு வாட்டிக்கு எல்லா ரூம்லேயும் போய் செக் பண்ணிட்டு இருக்கா, ஹீரோயினோட லக்கேஜ் எங்கே இருக்கும் எடுத்து கொடுப்போன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா ஹீரோவோட கபோர்டில் இருக்குது. ஸோ நீ வந்து ஹீரோ வந்து உன்கிட்ட அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரிலாம் உன் ட்ரெஸ் எல்லாம் தொங்க விட்டு அந்த அட்டென்ஷன் வாங்க பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த ஷியான் சொல்கிறான், இங்கே பாரு உனக்கு 3 நாள் தான் டைம், அதுக்குள்ளே பாரு உனக்கு ஹீரோ வந்து வீட்டை விட்டு துரத்துறானா இல்லையான்ற மாதிரி சொல்லிட்டு இப்படியே மாற்றி சண்டை போய்கிட்டே இருக்கு.
கூடால இந்த பாட்டி வேறு வந்துட்டு அந்த ஷானை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த ஷான் சொல்கிறா, நீ என்ன தான் பண்ணாலும் உன்னால் வந்து ஹீரோ கூட சேர்ந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லவும், டக்குன்னு பாட்டி வந்து அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறாங்க. எங்கே பாரு, இங்கே குரூமோட நேம் வந்து ஹீரோ பேர் போட்டிருக்கு, இங்கே வந்து பிரைடோட நேம் வந்து ஹீரோயினி பேர் போட்டிருக்கு, உனக்கு கண்ணு நல்லா தெரியும் தானே, பார்த்து படிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவன் வந்து டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஏன்னா தைரியம் இருந்தால் பாட்டி தள்ளி விடுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினி அப்போ தான் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ வந்து நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒரு பயந்தாங்கோலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் இல்லையா. ஸோ இந்த வாடி நம்ம சண்டை போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயினி பிடிச்ச அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறா ஷானை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாட்டி அந்த பக்கம் வந்துட்டு அடி அப்படி அடி இப்படி அடின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து கடைசியாக ஹீரோயினி பிடிச்சி தள்ளி விட்டதில் நம்ம ஷானுக்கு வந்து அடிபட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா ஹீரோ வந்து அவனோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான். பாட்டி வேகமாக உள்ள வந்துட்டு, இந்த பொண்ணுக்கு அடிபட்டுருச்சு என்னன்னு பாருங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ திரும்புகிறான். வந்து ஹீரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் போய் ஒரு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வாங்க, அப்போ தான் நாங்கள் செக் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு சரி இருங்க நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் என்னன்னு கேட்குறான். உடனே பாட்டி வந்துட்டு உனக்கெலாம் தெரியாதா என்ன பேருன்னு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ சொல்கிறேன், ஐயோ நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நம்ம பர்சனல் லைஃப்லாம் இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது, உங்கள் பேர் என்னம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்கவும் அவள் பேரை சொல்கிறான். அதுக்கப்புறம் ஏஜ் கேட்குறேன், ஏஜுமே சொல்கிறா. சரி கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே ஹீரோயினி வந்துட்டு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல பர்சனல் லைஃப்லாம் அதில் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு. ஸோ உடனே ஹீரோயினி சொல்கிறா, இன்றைக்கி காலைல தான் நாங்கள் போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்தோம், இந்த ரிங்க பாருங்க அப்படின்ற மாதிரி காட்டாளா. சரி என்னாச்சு, எதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதான் டாக்டர் இவளோட வெஸ்ட்டில் தான் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூட்டு வந்துட்டு என்னாச்சுன்னு பாருங்க அவள் இடுப்பில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உடனே ஹீரோ வந்து அவளை இழுத்து மடியில் உட்கார வச்சுட்டு இங்கே வலிக்குதா அப்படின்ற மாதிரி கை வைக்கிறான். ஸோ ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்துட்டு என்னடா நம்ம டாக்டர் வந்துட்டு இப்படி மாறி போயிட்டாரு, இருந்தாலும் இவர் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படியே கேர்ளை போட்டு ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சும்மா காமெடிக்கு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவோட ஸ்மெல் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். ஸோ அதை வந்து அவளுக்கு ஆல்ரெடி ஃபீல் பண்ண மாதிரி இருக்குது. அன்றைக்கி நைட்டு நம்ம ஒருத்தவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோமே, அவர்கிட்டே இந்த மாதிரி தான் ஸ்மெல் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவன் அந்த ஒயிட் கோட்டில் செம்ம அழகாக இருக்கான், ரொம்பவே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் இன்னும் ஸ்மெல் பண்ணிட்டே இருக்கா. என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கவும் டக்குன்னு அவன் வேலைக்கு போய்க்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, அந்த ஷான் வந்தது என்னெல்லாம் பண்ணா, எதனால் அவளுக்கு அடிபட்டுச்சு, இப்போ எதுக்கு இவங்க 2 பேரும் இங்கே வந்தாங்கன்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறான். ஸோ அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், என்னது பாட்டி வந்து ஹவுஸ் கீப்பரா, சரி அப்படின்ட்டு பாட்டி வந்துட்டு அந்த பக்கம் வேணாண்டா எதுவும் சொல்லாதரா அப்படின்ற மாதிரி சைன் காட்டுறாங்க. ஸோ அப்போ ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், எல்லோரும் வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே வெளியே போகிறாங்க. ஸோ ஹீரோ போயிட்டு ஹீரோயினியாக ஹக் பண்ணிக்கிறான். அப்போ வந்து அவன் பாடி ஹீட்டாக இருக்குது. ஸோ ஹீரோயின் வந்து என்னாச்சு காய்ச்சலாம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். பட் ஹீரோயினி சொல்கிறா, நீங்கள் ஒரு டாக்டர் தானே, உங்களை நீங்களே கவனிச்சிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லவும், எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு நோய் வந்திருக்கு, அது பேர் லஸ்ட்டு, ஆனால் அதை வந்து என்னாலே க்யூர் பண்ணிக்க முடியாது, இந்த உலகத்திலே இருக்கிற ஒரே ஒரு ஆளால் மட்டும்தான் அது முடியுன்ற மாதிரி சொல்லவும், அப்படின்னா அந்த ஆளை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் டக்குன்னு ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஸோ உடனே ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு, என்னங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் இப்போலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், வீட்டுக்கு போனால் மட்டும் எதுவும் பண்ண விட்டுருவியான்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் கையை பார்க்குறான். லைட்டாக அடிபட்டுருக்கு, யார் இது காரணம், அந்த ஷானா, இன்னைக்கு அவளுக்கு இருக்கவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ வெளியே தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிற்பாங்களா, என்னாச்சு சார்ன்ற மாதிரி கேட்கவும், என் ஒய்ஃபை வந்து அவள் ஹர்ட் பண்ணிட்டாடா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டு ஐயோ உங்கள் ஒய்ஃபை ஹர்ட் பண்ணிட்டாங்களா, உங்களுக்கே 30 வருஷமாக கல்யாணம் ஆகாமல் 30 வயசாகிடுச்சு, நம்மளே தேடி கஷ்டப்பட்டு தான் இந்த பொண்ணவே கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்குள்ளே இப்படிலாம் ஒரு விஷயத்த பண்ணி வச்சுக்காங்களே, வாங்க நம்ம போய் அவங்கள ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் கும்பலும் அந்த ஷான் கிட்ட போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஸோ டாட்டா பை பாய். அண்ட் மறக்காமல் நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே கமெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஏஜ் கேப் சீரீஸ்லாம் பிடிக்காதான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க. கூடவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ட்ராமாக்கான நெக்ஸ்ட் எபிசோடு வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ டாட்டா பை பாய்.